இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் தாங்க. சுவையான பருப்பு சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ பருப்பு எடுத்து கழுவி தண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்குறாங்க. அது குக்கரில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 4 அல்லது 5 தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. குக்கர் மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாங்க. 3 விசில் வந்துச்சு பாருங்கள். கரண்டியிலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க. பருப்பு மொத்தத்துலேயும் கடைகிறது தானே கடைஞ்சிக்கலாங்க. அடுத்துங்க அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் போட்டு கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதோட ஒரு 2 வரமிளகா போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. அதுக்கு தண்ணியே வச்சு வணக்கிக்கலாங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டு நம்ம தாளிச்சதையும் கொட்டிக்கலாங்க. அதிலே கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டுங்க. நம்மளுக்கு சுவையான பருப்பு சாம்பார்